15 லட்சம் ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்ந்து வந்ததற்கான சான்றுகள் கீழடியில் கிடைத்துள்ளதாக கூறியுள்ள தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன், ஆரியர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் என்பதற்கான சான்றுகளும் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நம்முடைய வரலாற்றை நாம் காப்பதற்காக நாம் பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம், பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் முதன்மையான பணியாக தமிழகத்தில் அகழாய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த அகழாய்வின் மூலம் நம்முடைய தமிழர் தொன்மை என்று நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த தொன்மையின் மூலம்தான் வரலாற்றை நாம் கட்டமைக்க முடியும். ஏனென்றால் இதனால் வரை நாம் இலக்கியத்தை வைத்து பேசிக் கொண்டிருந்த வரலாறு என்று தொல்லியல் ரீதியாக கிடைக்கின்ற சான்றுகளின் மூலம் உண்மை என்று நிரூபிக்கப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நம்ம 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து நம்ம மக்கள் நாகரிகம் இருந்ததற்காக ஒரு ஆதாரங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்று வாழ்கின்ற ஹோமோசேப்பியன்ஸ் என்ற மக்கள், நம்ம சமகாலத்து மக்கள் தோன்றி வாழ்ந்ததாகவும், இங்கு அவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து இங்கு தோன்றி வாழ்ந்ததாகவும் நமக்கு பல வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்கின்றன. அதுவும் குறிப்பாக இந்தியாவிலே மிக பழமையான மரபணு என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. அந்த வகையில் ஒரு பழமையான ஒரு நாகரிகமாக தொல்குடியாக தமிழ்குடி இருந்திருக்குங்கிறது தான் இந்த வரலாற்று ஆய்வுகள் சொல்கின்ற செய்தி. இந்த நாகரிகம் கீழடிங்கிற இடம் கிமு 300 முதல் 500 வரை ஒரு தொடக்க காலமாக இருந்திருக்க வேண்டும் என்றும், கிமு 500 முதல் கிமு முதல் நூற்றாண்டு வரை ஒரு வளர்ந்த நாகரிகமாக இருந்திருக்க வேண்டும் என்றும், அதற்கு பின்னால் கிமு 1ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை அந்த நாகரிகம் அழிவதற்கான காரணிகளாக இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு வாழ்விட பகுதியில் மேற்கொள்ளப்படும் தொல்லியல் கோட்பாடுகள் அடிப்படையில் இது மேற்கொள்ளப்பட்டு இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது பாத்தீங்கன்னா இந்த மண்ணின் பூர்வ குடிகள் பல 100 ஆண்டுகளாக, பல 1000 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார்கள். அதற்கான ஆதாரம் அறிவியல் ரீதியா நம்மகிட்ட இன்னும் வரையும் தமிழக பகுதியில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப வெளியிருந்த ஆரிய நாகரிகம் வந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு ரீசெண்டா இருக்க எஸ்டிவேஷன்ஸ்ல கிடைக்குது. எல்லா உண்மைகளும் வரலாற்றில் நீங்க கொண்டு வந்தா மட்டும்தான் வரலாறு கரெக்டா இருக்கும். அது எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க அங்கேயும் இருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஏனென்றால் அனைத்து நாகரிகங்களையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும். ஏனென்றால் எது பழமையான நாகரிகம் என்பது இந்தியாவில் புது கண்டுபிடிப்புகள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. அந்த புது கண்டுபிடிப்புகள் சொல்லுகின்ற நாகரிகத்தை நாம் எடுத்து கொண்டு போய் உலகத்திற்கு கொடுத்தா மட்டும்தான் நம்முடைய